ஆசிய கோப்பை 2025 கிரிக்கெட் இறுதிப் போட்டி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்த மாபெரும் மோதல் தொடங்கியது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணிக்கு இந்திய பந்து வீச்சர்கள் அச்சுறுத்தல் காட்டினார்கள். விக்கெட்டுகள் தடம் மாறியபடி விழுந்தன. ஆனாலும் சாஹிப் சாதா ஃபர்ஹான் மட்டும் அசத்தி 57 ரன்கள் எடுத்தார். ஃபக்கர் ஜமான் அதிரடியாக 46 ரன்கள் சேர்த்தார். ஆனால் மற்றவர்கள் பெரிய அளவில் பங்களிக்காமல் பாகிஸ்தான் அணி 146 ரன்களில் ஆல் அவுட். இப்போ இலக்கு 147 ரன்கள். இந்தியா எளிதா அடிச்சிடும் போல தோணுச்சு. ஆனா தொடக்கமே அதிர்ச்சி. அபிஷேக் சர்மா கேட்ச், கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவுட். சுப்மன் கில் கூட பவிலியன் திரும்பினார். இந்தியா 20 ரன்களில் 3 விக்கெட். ரசிகர்கள் நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு பார்த்தார்கள். அந்த நேரத்தில் களமிறங்கியவர் திலக் வர்மா. அவரோட கண்கள் துடிச்சுது. நான் இருக்கேன், கவலை வேண்டாம்னு சொல்ற மாதிரி. சஞ்சு சாம்சனுடன் சேர்ந்து அணியை மெதுவாக மீட்டார். சஞ்சு 24 ரன்கள் எடுத்தார். ஆனா அவுட் ஆனதும் இந்தியா மீண்டும் அழுத்தத்தில். ஆனா திலக் வர்மா பந்துகளை பறக்க விட்டார். சிக்ஸர், பவுண்டரி. பார்வையாளர்கள் எழுந்து கைத்தட்டினார். அவருடன் இணைந்த சிவம் தூபே சிக்ஸர் மன்னன். 33 ரன்கள் சேர்த்து இந்தியா இலக்கை நெருங்கியது. இறுதி ஓவர். இந்தியாவுக்கு 10 ரன்கள் தேவை. முதல் பந்தில் 2 ரன்கள். இரண்டாவது பந்தை திலக் பறக்க விட்டார். சிக்ஸர். ரசிகர்கள் எழுந்து ஆரவாரம். இன்னும் 2 ரன்கள் தேவை. மூன்றாவது பந்தில் சிங்கிள். ஸ்கோர் சமன். நான்காவது பந்தில் ரிங்கு சிங் ஸ்ட்ரைக்கில் பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார். இந்தியா வெற்றி. பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா தனது 9வது ஆசிய கோப்பை பட்டத்தை வென்றது. திலக் வர்மா 69 ரன்களுடன் நாயகனானார். ஆட்டநாயகன் விருதை கைப்பற்றினார். ரசிகர்களின் ஆரவாரம் மைதானம் முழுக்க அதிர்ந்தது. இந்தியா மீண்டும் சாம்பியன்.